கரூர் பிரச்சாரத்துக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய பிரச்சார பயணத்தை துவக்கி இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். ஆனால் அந்த பிரச்சாரம் நடந்தது தமிழ்நாட்டில் இல்லை, நீங்கள் எல்லாம் பார்த்தது போல புதுச்சேரியில் அவர் வலியுறுத்தி பேசிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. மத்திய பாஜகவை கடுமையாக விமர்சித்த அவர் புதுச்சேரி அரசுக்கு, குறிப்பாக திரு என் ரங்கசாமி தலைமையிலான அந்த கட்சி ஆட்சியை சில இடங்களில் ஸ்லாகித்து புகழ்ந்ததையும் கூட கேட்டோம். அதில் இருக்கக்கூடிய கணக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த தடைப்பட்ட பிரச்சார பாணி மீண்டும் தொடங்கிறதுக்கான ஒரு வெள்ளோட்டமாக புதுச்சேரி பயணம் அப்படிங்கிற கேள்வி பிரதானமாகவே எழுந்திருக்கிறது. அடுத்து ஈரோட்டுக்கு போகிறாங்க. வேகம் எடுக்குமா தமிழக வெற்றிக் கழக அரசியல் செயல்பாடுகள், பிரச்சார செயல்பாடுகள் அப்படிங்கிறது தான் பிரதான கேள்வி. நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு அபூபக்கர், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு முஸ்தபா அவர்கள் இணைகிறார். உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அதே போல் திரு லயோலா மணி அவர்களுக்கும் அறிமுகம் தேவையில்லை. லயோலா கல்லூரியை விட இன்னைக்கு மணி தான் ரொம்ப பிரபலமாக இருக்கிறார். திரு ஜீவசகாப்தன் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர். நான் திரு முஸ்தபா அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பாணி தான் புதுச்சேரியோ? தமிழ்நாடு மாதிரி தான், தமிழ்நாடு பேட்டர்ல தான் புதுச்சேரி அரசியலோ? ஆடு பகை குட்டி வரவு இல்லை. இதில் என்ன ஆடு பகை குட்டி வரவு எதை சொல்றீங்க? என்ஆர் காங்கிரஸ் விமர்சிக்காது, பிஜேபி வேண்டாம், என்ஆர் காங்கிரஸ் நல்லது. அங்க பிஜேபி விமர்சிப்போம், அதிமுக திமுக விமர்சிச்சாங்களே. நீங்க திமுகவை நம்பி போவாதீங்கன்னு சொன்னாங்க, பாத்தீங்களா? புதுச்சேரியில திமுக என்ன சக்தி? நம்பி போவாதுன்னா காங்கிரஸ் சொல்றாரு போல. திமுக வந்து நீங்க தமிழ்நாட்டில் நம்பி போய் தான் இப்படி ஆயிட்டீங்க, ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்க. காங்கிரஸுக்கு சொல்றாரு, காங்கிரஸ் சொல்றாரு. அந்த அங்கேயே நீங்க நம்பிடாதீங்க அப்படின்ற அடிப்படையில் தான் சொல்றாரு. நான் பார்க்குறேன் சார். ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி சொல்லிடலாமே. ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்துட்டு போயிருக்கிறார்ல, அதுக்கு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. திமுகவோட சூழல், திமுகவோட சூழ்ச்சி என்னென்னலாம் பண்ணுறீங்க, உங்கள் கைக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டெல்லாம் வாங்கிட்டு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியும் இலாக்காவையும் கொள்ளடிப்பது பாவனையை வச்ச திமுகக்கு அந்த பிரவீன் சக்கரவர்த்தி மூலயமா வந்து செய்கை போயிருக்குன்ற பார்வையில் தான் நான் பார்க்குறேன். இதை இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னால், யூனியன் பிரதேசம் இது தெரியும் உங்களுக்கு எங்கேருந்து பொருளாதாரம் வருது. யூனியன் பிரதேசம் யார் காவல்துறை, நம்ம டெல்லியை பார்க்குறோம், நம்ம பாண்டிச்சேரியை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் எப்படி அதை டிசைட் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2 கட்சிகள் இருக்கு, பாஜகவும் அங்கமாக இருக்கு, என்ஆர் காங்கிரஸும் இருக்கு. அதில் எப்படி பாஜகவோட உறவு இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் நல்லது, பாஜக கெட்டது? இல்லை, அவர் அதிமுக விமர்சிக்க மாட்டேன், அதிமுக பரவாயில்ல, ஆனால் பிஜேபி விமர்சிக்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கட்டுப்பாடு முழுக்க நீங்க என்ஆர் காங்கிரஸ் இருந்தாலும் அவர் என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கிறாரு. அவர் பிஜேபியோட கூட்டணியில் வந்து எவ்வளவு ஒத்து தானே போறாரு. அவர் விமர்சிக்க மாட்டாமா? என்னங்க ஒத்து போறீங்க? வழி இல்லாம இன்னைக்கு மத்திய அரசாங்கம் பாண்டிச்சேரிக்கு வந்து மத்திய தனி மாநிலம்னு கொண்டு வரணும். தனி மாநிலம் யார் கொண்டு வர? மத்திய அரசாங்கம் கொண்டு வரல. இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய தேதியும் சுத்தி காட்டார். 27/5/2025 16 தீர்மானமா போட்டு செய்யல. அப்ப மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனியன் பிரதேசத்துல எல்லா வித அங்கீகாரமும் பெற்றிருக்கு. அப்போ செய்யலன்ற இடத்துல மத்திய அரசாங்கத்தை வந்து கூடுதலா வந்து அந்த இடத்துல விமர்சிச்சிருக்காருன்னு நான் பார்க்குறேன். இதுதான் சார் முழுக்க இது. அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் தான் ஆட்சி அமைக்க திட்டம், புதுச்சேரியில இல்ல நீங்க இப்ப புதுச்சேரி சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொடி பறக்கும் தான் சொன்னார், ஆட்சி அமையும் சொல்ல. கொடி பறக்கும் ஆட்சி அமையும். நல்ல ஆட்சி பண்றாரு என்ஆர் ரங்கசாமி. நீங்களே சர்டிபிகேட் கொடுத்தீங்க. எந்த மாதிரி ஆட்சி அமையும் சொல்லல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க. நான் தான் முதலமைச்சர், நம்பி வரவங்க களத்தில் நிற்கணும். ஏற்கனவே வந்து சில பேர் புலிகொடியெல்லாம் பறக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த புலிகொடியெல்லாம் பறக்கலை, நான் தான் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக அங்கே கூடாரத்தில் இருந்து செங்கோட்டையன் அவர்களை கூப்பிட்டு வந்து தாவேக்காரர் சேர்க்கும்போது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் முதலமைச்சர் உறுதி பண்ணார். இந்த இடத்துல பாண்டிச்சேரியில் சொல்கிறார். இதெல்லாம் தாண்டி சார் 77 நாளுக்கு அப்புறம் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பாண்டிச்சேரி மண்ணில் வந்து இன்னைக்கு பேசுகிறார். அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு யுக்தி இருக்கான்னு நான் கேட்க விரும்புகிறேன். இந்த கேள்வியை கேட்டதுக்கான காரணம், அங்கே வந்து பாஜக இல்லாம அதிமுக வந்தா சேர்த்துக்கலாம், இங்க வந்து பாஜக இல்லாம என்ஆர் காங்கிரஸ் வந்தா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இல்ல, அவர் சொல்லும் போதே வந்து அரசியல் ரீதியாக எதுனே திமுக, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாசிச ரீதியாக பாஜக, என்ஆர் காங்கிரஸையோ நீங்கள் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன்னா, விஜய் அவர்கள் தலைமையில் கீழ் கூட்டணி யார் ஏற்றுனாலும் சேருவார்ன்ற அரசியல் களம். நீங்கள் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் களம். நீங்கள் காங்கிரஸோட பேசுகிறாங்க, அப்போ நீங்கள் அடுத்ததில் காங்கிரஸ் ஊழல் செய்யலையா?
அப்படின்னு கேள்வி போகும். புரியுதா உங்களுக்கு? ஆனா நீங்க வந்து பிரதானமாக தமிழ்நாட்டுல வந்து நீண்ட நாள் காங்கிரஸ் ஏதோ சார், இங்க தமிழ்நாட்டுல ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேட்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? ஆளும் தரப்பு தானங்க கேட்க முடியும். புதுச்சேரியில ஆளும் தரப்பு என்னதான் பிஜேபி மேல இருந்தாலும் ஆளும் தரப்பு என்ஆர் காங்கிரஸ், அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? அங்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லையா? அங்க மத்த இஷ்யூஸ் இல்லையா? கூடுதலா இருந்தாலும் அங்க பாஜக தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாஜகவோட பொறுப்பாளரோ, பாஜகவோட ஆட்சி அதிகாரமோ, பாஜகவோட அரசியல் சூழ்ச்சியோ, பாஜகவோட அங்க இடைபாரோ, இந்த யூனியனுக்கு பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய அங்கீகாரமும் அந்த இடத்துல வந்து யாரை வலுவாக விஜய் நீங்க கேக்குறீங்களா? இதுல ஏதாவது ஒரு சண்டை மருதத்தை என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி சேராரா? எது சொல்றீங்க? பாஜக சரியில்லை, சூழ்ச்சி செய்து இதெல்லாம் சொல்றாரு அவரு. அவருக்கு எப்படி குட் கான்டாக்ட் கொடுக்குறீங்க? என்னன்னு கேட்டீங்கன்னா, குட் கான்டாக்ட் வந்து எதுல கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து எங்களை வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு வந்து நீங்க 84 கண்டிஷன் போட்டு கேட்குறீங்க, எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண விட மாட்டீங்க, நாங்க பிரச்சாரம் பண்ணா திமுக அரசுக்கு ஆபத்து வரும்னு சொல்றீங்க. நான் உங்களுக்காக நியாயம் நம்ம தமிழ்நாட்டு அதிகாரிகள் உங்கள்ட்ட எப்படி பேசியிருக்காங்களா? ஒரு அம்மா நம்ம பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் எப்படி கேட்கறாங்க பாருங்க, 41 உயிர்கள் போலையா அப்படின்னு கேட்கறாங்க. தமிழ்நாட்டில் 41 உயிர் போச்சுங்களே. ஆமாங்க. அந்த காவல்துறை உங்களை தானே திட்டுறாங்க. அங்க நிக்கிறது அவர் தானே. அங்க நிக்கிறது வந்து சும்மா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு பேசும்போது மைக்க பிடிக்கிட்டாங்க. அந்த இடத்துல திமுக அப்ப ஏன் நீங்க கொதிச்சிருக்க மாட்டாமா? அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்தவித அசம்பாவிதம் நடக்காம நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தை வந்து நாங்க வந்து இந்த இடத்துல நடத்திட்டு இருக்கிறோம். அங்க 41 பேர் இறந்திருக்கிறாங்க. அங்க இருக்கின்ற காவல்துறையும் உளவுத்துறையும் அரசாங்கமும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அந்த மாதிரி நாங்க ஆயிர போறோம். நீங்க வந்து கொஞ்சம் நாங்க பாத்துக்கிறோம். ஒண்ணு நடக்காது. வேற யாரும் சொல்ல சார், உங்களை சொல்றாங்க சார். அங்க நிக்கிறது யாரு சார்? தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே உயிர் போயிருக்குன்னு சொன்னாங்க. தாவேக்கானால உயிர் போயிருக்குன்னு சொன்னாங்களா? இல்லங்க, அவங்க சொல்றது உங்கள்ட்ட தானே. ஒத்துழைப்பு கொடுங்க எப்படி பேசுறாங்க? பொன்முடி இல்ல சார். இல்ல இதே மாதிரி ஒரு அதிகாரி தமிழ்நாட்டுல பேசுறாங்க. என்ன சொல்லிருப்பீங்க? சிஎம் அங்கிள் சார் இவ சொல்லிதான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அங்க நிக்கிறது யாருன்னு கேட்டு அவங்க நடந்த விஷயம் தானே சொல்றாங்க. நடக்கிறத தாண்டி யார் நடத்துறாங்கங்கறதையும் சேர்த்து பாக்குறாங்க. இதுதான் அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. நீங்க கல்கட்டால கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்கேயுமே நடக்கக்கூடாது தானே. இப்போ காவல்துறை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துருச்சா? இந்த மாதிரி ஒரு ஏர் ஷோ நடந்து தமிழ்நாட்டில் வந்து உயிர் போயிருச்சா? இதெல்லாம் நடக்கக்கூடாது தானே. நம்ம பொதுச் செயலாளர் இன்னும் கொஞ்சம் கௌரவமா நடத்திருக்கணும்ல சார். அவங்க யாரு? அந்த காவல்துறை அதிகாரி இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம் தான் சொன்னாங்க. அவங்க அந்த கூட்ட நெரிசல், அவங்க பிரஷர், அந்த அடிப்படையில் அவங்க பேசுறீங்கன்னா பாக்குறேன் சார். இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா காவல்துறைக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் இங்க கூட்டம் நடத்துறது வந்து சிறப்பா எந்த ஒரு இடையூறு இல்லாம எந்த ஒரு பிரச்சனை இல்லாம தமிழ்நாட்டில் எங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி, தமிழ்நாட்டில் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி, எங்களோட கூட்டத்தை தடுக்கிறதுக்கு மக்கள் சந்தேகம் படுற மாதிரி கரூரில் தானா உண்டாக்குன பிரச்சனை மாதிரி இல்லாமல் இங்கே நடத்திருக்கோம்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா நன்றின்னு சொல்கிறோம். ரைட். இது வந்து ஒரு பேட்டர்ன் செட் பண்ணியிருக்கிறாங்க. இனி ஒரு புதிய பாய்ச்சல் தான் ஒரு பக்கா மாசா தொடர்பு. இந்த வார்த்தை உங்களுக்கு ஓவாமையாக இருக்கும். பட் அந்த மாஸ் பார்த்தீங்கல்ல இன்னைக்கு. இல்லை, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் முதல்ல தென் மாவட்டங்களில், தென் மாநிலங்களில் பிஜேபி ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிறது புதுச்சேரியில் மட்டும்தான். மற்றபடிக்கு கேரளாலேயோ தமிழ்நாட்டிலேயோ ஆந்திரா கர்நாடகாலேயோ எங்கேயும் கிடையாது. அப்போ உண்மையிலேயே பிஜேபியை கொள்கை எதிரின்னு வரையறுத்து வச்சிருக்கக்கூடிய தாவேகா என்ஆர் காங்கிரஸ் பேசியிருக்கணும் அப்படின்னா, என்ஆர் காங்கிரஸையும் நாங்கள் சேர்த்து வீழ்த்துவோம். ஏன்னா பிஜேபி அவங்க தான் கூட்டிட்டு வர்றாங்க. பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி. புதுச்சேரி மாநிலத்தினுடைய மாநில உரிமையை தராமல் ஒன்றிய பிரதேசமாக வச்சிருக்குது. மற்ற என்னென்னலாம் புதுச்சேரி வந்து பழி வாங்குது, தேவையான முரண்பாடு இல்லையே. ஆமாங்க, அதான் சொல்றேன். அப்ப என்ஆர் காங்கிரஸ் வந்து பிஜேபியோட கொள்கையில உடன்பட்டு இருக்க போய் கூட்டணியில் இருக்கிறாங்க சார். கூட்டணி வேற, பிஜேபியினுடைய தயவோட தான் அவங்க இன்னைக்கு வந்து ரங்கசாமி வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு. என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. அப்ப இவங்க என்ன சொல்லணும்? பிஜேபியோடு இவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறதுனால இவர்களையும் சேர்த்துறாங்க எதிர்க்கிறோம். மாநில அரசாங்கம் இவங்க வந்து பிஜேபி பழி வாங்குதுன்னு இவங்க எங்க எதிரிகளோட பட்டியல் உங்களுக்கு ஆசை இருக்கலாம். அவங்களுக்கு என்ன என்ஆர் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி இல்லாம கூட இருந்திருக்கு. அப்ப ஏற்கனவே அதிமுக இங்க பாஜக கூட்டணி போகும்போது என்ன விமர்சிச்சாங்களா இல்லையா? அப்ப என்ன அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க? நீங்களே கேக்குறீங்க அதிமுக திட்டல, நீ இப்ப அதிமுக கூட்டணியில மட்டும். அப்ப புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க மாநில உரிமைகளை, அந்த மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறது பாஜக, பழி வாங்குகிறது பாஜக, அதுக்கு துணை போகிறது என்ஆர் காங்கிரஸ். ரெண்டையும் சேர்த்தல விமர்சிக்கணும். அங்க என்ஆர் காங்கிரஸ் நீங்க துணை போறதா பாக்குறீங்க, அவங்க விக்டிமா பாக்குறாங்க. அப்படி இல்ல. அப்ப விக்டிம்னா அவங்க கூட்டணியில் இருக்கிற முறிக்க வேண்டியது தானே, மக்கள் முன்னாடி போக வேண்டியது தானே, அவங்க தனிச்சு போட்டிட வேண்டியது தானே, அதுக்கான வாய்ப்பு இல்லையா? அப்ப எல்லாம் இருக்குது. அப்ப வேணும்னே அவர்கள் பிஜேபியை சுமக்கிறாங்க. அவங்க பிஜேபியோட உடன்பட்டு தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால இவர்கள் சொல்வது போல அங்க என்னடான்னா
தமிழ்நாட்டில் ஒரு கேம் ஆடுறாங்க, அங்கே இன்னொரு கேம் ஆடுறாங்க. அதில் விஜய் பேசும்போது சொல்கிறாரு, புதுச்சேரிக்கு வந்து புதுச்சேரினோடனே அது ஞாபகத்துக்கு வரும், இது ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு. புதுச்சேரினா இன்னொரு ஞாபகத்துக்கு வரும், அது முக்கியமானது சாராயம். புதுச்சேரினாலே சரக்கு. அது குறித்து எங்கேயாவது விஜய் இன்னைக்கு கூட்டத்தில் பேசினாரா? ஏன் பேசல? பாண்டிச்சேரியினுடைய மது அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு எல்லைகள் தாண்டி இன்றைக்கு வந்து கொண்டு வரப்படுது. அதனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுது. அங்கே டீ கடை மாதிரி தெருவுக்கு தெரு பாண்டிச்சேரியில் வந்து மதுக்கடைகள் வந்து திறக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் குறித்து விஜய் அட்ரஸ் பண்ணி பேசல. குடிகாரர்கள் வந்து நாங்க கோர்றோம், புதுச்சேரியினுடைய நாம் தமிழர் கட்சி என்ன வேற, நீங்க வந்து மது ஒழிப்பு கூறுறோம். புதுச்சேரியினுடைய நாம் தமிழர் கட்சி மது ஒழிப்பு கூறுது. திமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ இங்க நான் தாவேகாவுக்கு அந்த கட்சிகளுக்கு வேறுபாடு இல்லை தெரியாது. மாற்றாச்சே. அப்ப என்ன பயப்படுறாரு விஜய் அப்படின்னா, புதுச்சேரியில் மதுப்பிரியர்கள் குடிகாரர்கள் எங்களுக்கு ஓட்டு போடாம போயிட்டு என்ன பண்றது என்ற சந்தர்ப்ப நிலைப்பாட்டை விஜய் எடுக்கிறார். அதனால பேச இருக்கிறார். மணி இதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு, ஏன் இவ்வளவு இன்கன்சிஸ்டன்சின்னு கேள்வி கேட்கிறார். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அரசியல் பயணம் என்பது தமிழ்நாட்டை தாண்டி அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியிலும் கோலோச்ச போகிறது, அதிகாரத்தை கைப்பற்ற போகிறது. அதைத்தான் தலைவர் அவர்கள் இன்று அந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக பேசினார். நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். பொதுக்குழுவில் தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். பிஜேபியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, பிஜேபியோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்பதை தீர்மானமே நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். அப்போ கொள்கை எதிரியாக இருக்கின்ற பிஜேபி யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற பாண்டிச்சேரியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அந்த மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை தட்டி பறித்து கொண்டிருக்கிறது. பிஜேபியினுடைய பிடியில் புதுச்சேரியினுடைய ஐயா ரங்கசாமி அவர்கள் அகப்பட்டு விட்டாரோ, ஒரு நல்ல மனிதரை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்களோ என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ரங்கசாமி ஐயா அவர்களுடைய அந்த செயல்பாடை, அதுவும் குறிப்பாக எங்கள் தலைவர் அவர்கள் இன்று மக்களை சந்திக்க போகின்ற பொழுது எவ்வளவு சிறப்பான முறையில் பாதுகாப்பு கொடுத்தாங்க என்பதை உலகமே பார்த்தது. அந்த அடிப்படையில் காவல்துறைக்கும் அரசுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தலைவர் அவர்கள் சொன்னாங்க. எப்படி போதை இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கையோ, அதே போன்று போதை இல்லாத பாண்டிச்சேரியும் உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இது வந்து முதல் பொதுக்கூட்டம் தாங்க. அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் மாநாடு போன்று அடுத்த ஒரு பெரிய நிகழ்வை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். அதில் தலைவர் அவர்கள் பேசுவாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். இன்னும் அடுத்த கட்ட பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கல. இல்ல, மதுவிலக்குன்னு சொல்லுங்க, போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்பதுதான் தலைவர் அவர்களுடைய நோக்கம். அது படிப்படியாக அதை சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை தலைவர் அவர்கள் வாக்குறுதி மூலமாக அவர் கொடுப்பார். அடுத்து ஒரு பிரம்மாண்ட ஒரு கூட்டம் பாண்டிச்சேரியில் நடைபெற போகிறது. அதில் தலைவர் அவர்கள் எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லுவாங்க. பாண்டிச்சேரி மக்களுடைய நீங்க வரணுமா இல்ல சேர்ந்து வரணுமா? இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைவது போன்று புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமையும். ரங்கசாமி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இல்ல, அது வீட்டுக்கு அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா என்பதை வாக்காளர்கள் முடிவு செய்வாங்க. நீங்க வருவீங்க, பிஜேபி ஓட்டிட்டு இருக்கார் சார். அதை மக்கள் முடிவு செய்வாங்க. எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில மக்கள் நல திட்டங்களை நாங்க சொல்ல போறோம். மக்களுக்கான கோரிக்கைகளை மக்களிடம் பேச போகின்றோம். தொடர்ந்து மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறோம். இல்லங்க, திமுக அங்க எதிர்கட்சியில் இருக்கலாங்க. எதிர்கட்சி தலைவர் யாருங்க? திமுக. அவங்க என்ன சொல்றாங்க? அடுத்து திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், நம்ம வந்து 20 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும், கூட்டணி கட்சிக்கு 10 தொகுதி. எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, அவர் திட்டுங்க. திமுக எப்படி தமிழ்நாட்டில் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்களோ, அதே போன்று புதுச்சேரி மக்களே நீங்கள் உஷாரா இருங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டை இப்படிதான் 4.5 ஆண்டுகள் ஏமாத்திட்டாங்க. பாண்டிச்சேரியிலும் உங்களை ஏமாற்றுவதற்கென்று ஒரு கும்பல் வரும். அதனால விழிப்போடு இருங்க என்று மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் அண்ணன் விஜய் அவர்கள். இப்ப நீங்க அதிமுகவை ஏத்துக்கல, அதான் தண்டிச்சிட்டாங்க, அனுப்பிச்சிட்டாங்க. 2026 தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அண்ணன் விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார் என்பதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையே தான் அரசியல் போர்.
தமிழ்நாட்டு அரசியல்ல. புதுச்சேரியிலும் தாவேகா வர்சஸ் திமுகவா? எங்க பாண்டிச்சேரி இல்லைங்களா? இல்ல, பாண்டிச்சேரியில உறுதியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மக்களுடைய வரவேற்பு நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. அது தொடர்பாக அடுத்த கட்ட அறிவிப்புகளை எல்லாம் தலைமை சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். அண்டர்ஸ்டுட். நான் திரு ஜீவசாப்தன் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதுல நிறைய உள் மெசேஜஸ் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்திட முடியும், எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் நடத்திட முடியும். வெறும் ஒரு கரூர்ல இருந்தது அபரேஷன் அப்படின்னு அவங்க காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இங்கே இயல்பாகவே அவங்களோட அரசியல் பயணத்துக்கு தடை இருக்கக்கூடாதுன்னு புதுச்சேரியை தேர்வு செஞ்சு ராஜதந்திரமா நடத்திருக்கிறதா நீங்க பார்க்கலையா? ராஜதந்திரமாக நடத்தினாலும் அசிங்கப்பட்டு தானே போனாங்க. இன்றைக்கி ஒரு சிங்க பெண் வந்து ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பார்த்து தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ண கூத்து தெரியாதா, அங்கே மாதிரி இங்கேயும் சாகணுமான்னு பொளிர்னு கேட்டாங்களே. அந்த லேடி கேட்டதை வந்து நீங்க எப்படி திமுகவை பார்த்து கேட்டாங்களா, திமுக போலீஸை பார்த்து கேட்டாங்களா, இந்தியா கூட்டணி பார்த்து கேட்டாங்களா? வெளிப்படையாக வேற யாரை கேட்டாங்க? ஹரி, அதாவது அவர் யார்கிட்ட கேட்டாங்கிறது உலகத்துக்கே தெரியும். வேற யார் கேட்டாங்க? விஜய் கேட்டாங்க. பாஸ் வைத்திருந்த நபர் பாஸை அவரிடம் கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. அவர் உள்ள வர முடியாம இருந்ததுனால இவர் நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லும்போது அதை அவங்க தவறுதலாக புரிந்து கொண்டு வந்து விமர்சனம் பண்ணாங்களே தவிர அது என்ன பொதுச் செயலாளர் பொலிச்சு என்ன வார்த்தை? தமிழ்நாட்டுல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வாங்கினா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்க? அவர் பேசிட்டே இருக்கிறார் சார், பாக்குறாங்க சார். தன்னுடைய ரொம்ப அழகா கேட்டிருக்காங்க. அதாவது இல்ல ஒரு நிமிடம் இருங்க. அவர் கேட்டதுங்கிறது இந்த மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல அந்த காவல்துறை இருக்கிறாங்க. இந்த கூட்டம் தான் 41 உயிர் பேர் தமிழ்நாட்டிலையும் பண்ணதுங்கிற அந்த வரலாறு, அறிவு, உணர்வு அவங்களுக்கு இருக்கு. இத்தனை பேரை காப்பாற்றணுங்கிற என்ன இருக்கு? இது தப்பு. அந்த 41 பேர் இறப்பிற்கு காரணம் தமிழ்நாடு அரசாங்கம். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு லட்சணம் போக்கு. நீங்க வந்து 19 பேசக்கூடாதுங்க. ஒரு நிமிடம் பேசக்கூடாது. இல்ல ஒரு நிமிடங்க. ஹரி 19 ஹரி தயவு செய்து அந்த லேடி அவங்க சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிற பொழுது 41 பேரை நாங்க தான் கொன்னன்னு பேசுவது மிக வன்மையா கண்டிக்க கூடியதுங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது நீங்க எப்படி அதை பேசலாம்? சொல்லி தப்பிச்சுக்கோங்க சார். நீங்க என்ன ஆளுங்கட்சி ஊதுகுழல் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க ஹரி இங்க ஹரி நீங்க ஊதுகுழல் போட்டு நேர்மையா பேசுங்க, உண்மையா பேசுங்க. மணி சார் அவர் பேசணும்னு உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க let him finish. இல்ல பிரதர், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அபாண்டமான ஒரு பழி சுமையை எங்கள் மீது சுமத்துகின்ற பொழுது அது தவறு. ஓகே, பதிவு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே 47 பேரை நாங்க தான் நீங்க எப்படி சொல்லலாம்? எப்படி நீங்க பண்ணலாம்? அந்த ஏங்க என்னங்க இது? ஹரி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வார்த்தையை திரும்ப போறீங்க நீங்க உலகமே பாத்துச்சு தமிழ்நாட்டுல நடந்த மாதிரி. எங்க இங்க பாருங்க ஹரி என்ன இது பேச வர மாட்டாரா? மணி நீங்க எல்லாத்துக்குமே அப்ஜெக்ஷன் பதிவு செய்யுங்க, வரிக்கு வரி பதிவு செய்யுங்க. யார் ரைட்ஸ் கொடுத்தது? விசாரணை நடந்து கொண்டிருக்குங்க. யார் நீங்க முதல்ல முடிவு சொல்லுங்க சார். நீங்க நாங்க கொண்டு பேசுறீங்க. மணி சார் அவர் முடிக்கட்டும். ரெஜிஸ்டர்ட் அப்ஜெக்ஷன்ஸ் நிச்சயமா நிரந்தரம். அவர் பேசி முடிக்கட்டும். நீங்க வரிக்கு வரி குறிக்கிறீங்க. அவர் பேசி முடிக்கட்டும். நான் பேச முடியும். இங்க பாருங்க. இல்ல தமிழ்நாட்டுல அந்த வார்த்தை என்பது தவறு. மான உணர்வு அதையும் பதிவு செய்வோம். நீங்க சொல்றதையும் பதிவு செய்வோம் ஆஃப்டர் ஹிம். இல்லங்க, பகுத்தறிவு மான உணர்வும் இந்த மனிதர்களை நேசிக்கின்ற விஜய் ரசிகர்கள் உயிர் போயிடக்கூடாதுன்னு பதறுகின்ற எல்லா காவல்துறை நண்பர்களும் இதைத்தான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் நடந்தது மாதிரி இங்க நடக்கணுமான்னு அந்த அம்மா பதறி கேட்டது. அது எங்களை பார்த்து கோவப்படல, திமுக பார்த்து தான் கோவப்பட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை மக்கள் பார்த்துக்குவாங்க. இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த பாண்டிச்சேரி அரசு மூணு பேர் பேசும்போது நான் பேசவே இல்லை. நம்ம அடுத்த சுற்றுல கூட விவாதிக்கலாம். அவர் முதல்ல கருத்தை பதிவு செஞ்சுக்கிட்டோம். உங்க அப்ஜெக்ஷன் நாங்க மூணு பேர் நேர்மையா பேசணும். நீங்க அப்படி பேசுனீங்களா? எடுத்த உடனே அந்த 41 பேருடைய இறப்புக்கு காரணம் நாங்க பேசுறீங்க. எங்க பக்கம் சொல்றீங்க? எங்க பக்கம் சொல்றீங்க? ஓகே, थैंक यू. அவர்களிடம் ஹரி நான் ஒன்னு சொல்றேன். நீங்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் அவங்க பதில் இல்லைன்னொன்னே அவதூறுகளை சொல்லி தனி மனிதர் சொல்லி விவாதத்தை முடிக்கலாம்னு பாக்குறாங்க.
நீங்களே அழகான கேள்வி கேட்டீங்க. என்ன பதில் இல்ல? முதல்ல என்ன பதில் இல்ல? பாண்டிச்சேரி என்ன அரசு பதில் இல்ல? பதில் இவர்கள் சொல்லுங்க. கேட்கட்டும். நீங்க தான் அவதூறு பரப்புறீங்க. ஹரி, இது என்ன இது? நீங்க சொல்றீங்க. இல்லங்க, அவர் பேச விட மாட்டேங்கிறாருங்க. ஹரி, நான் உங்க ஆர்வத்தை ஹரி, புரிஞ்சுக்கிறேன். இல்லங்க, அவர் அவரே முடிச்சுக்கிட்டோம், பேசட்டும். அதுக்கப்புறம் ஹரி, வந்துடுறேன். இல்ல ஒரு நிமிடம் இருங்க. இல்ல இல்ல அந்த வார்த்தையை நீங்க திரும்ப பெறுங்க. பாண்டிச்சேரி அரசும் இவர்களுக்கு ரோடு நீங்க ஷோ. அதை அப்ஜெக்ட் பண்ணுங்க. இல்லங்க, அவர் நான் பேசக்கூடாது நினைக்கிறாருங்க. இங்க பாருங்க, அவரே பேசிக்கிட்டோம். இங்க பாருங்க, நான் பேசக்கூடாது நினைச்சா நான் போயிடுறேன். இல்ல, இல்ல, நான் எல்லாருமே என்னோட விருந்தினர்கள். நான் பேசக்கூடாது நினைக்கிறாரு அவர். ஓகே, ஜீவா சார், கோ ஹெட். அப்படியே நீங்க பேசினதுக்கு அப்புறம் நான் மணிக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். எஸ், கோ ஹெட். அதாவது பாண்டிச்சேரி அரசு முதல்ல அவங்களுக்கு ரோட் ஷோக்கு அனுமதி தரல. அதுக்கு விஜய் பாராட்டுற மாதிரிலாம் இல்ல. அவங்க இவங்களை பார்த்து பதட்டமாகி பயந்து எல்லா விதமான விஷயங்களையும் முன்னுதாரணங்களை பார்த்து பதறி போய் தான் பாண்டிச்சேரி அரசும் பண்ணியிருக்கு. நிறைய பாதாள சாக்கடையில் வேற இருக்கே, ரோட் ஷோ நடத்தலாமான்னு அவங்களும் தங்களுடைய எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க பாஸ் இதுலயும் ஒழுங்கின்மையா நடந்திருக்காங்கிறதெல்லாம் பயன்படுத்தி எஸ்பி கடுமையா சாடி இருக்காங்க. அந்த பெண் இது கடிச்சு வைக்கிறாங்க, எங்கேயாவது ஏறுறாங்க இறங்குறாங்க, ஒழுங்கின்மை இருக்குங்கிறத பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா விஜய் ரொம்ப அழகா பாஜக கூட்டணி அரச பாராட்டி தள்ளி இருக்காரு. அதாவது இவங்கள மாதிரி இல்ல, அதாவது திமுக சரியில்லை, உலகத்துல அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல், அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரே அரசியல் அது ஒண்ணுதான், திமுக அலியனும். சார், உதாரணத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக சந்திரபாபு நாயுடுவா விமர்சிச்சதே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்களோட ஒரு அன்பான உறவை பாராட்டுது. அந்த மாதிரி அவங்க வந்து கூட்டணி கட்சியும் பிரதான கட்சியும் வித்தியாசப்படுத்தி பாக்குறாங்கன்னு பார்க்க முடியாதா? இது அதுக்கு பொருந்தாதுங்க. இப்ப ஆந்திரா பாலிடிக்ஸோட தமிழ்நாடு அரசியல் லிங்க் பண்ணதில்ல. சந்திரபாபு நாயுடுவை வந்து ஒரு மாநில கட்சியா அந்த விஷயத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க, பாஜக மாநிலத்தை வஞ்சிக்குது, பாண்டிச்சேரியை வஞ்சிக்குதுங்கிற குரலை என்றாவது என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இருந்தோ வெளியே இருந்தோ ஏதாவது எழுப்பியிருக்காரா? அப்புறம் இவரை மட்டும் பாராட்டிட்டு பாஜகவை விமர்சிக்கங்க. நீங்க பாஜகவை அவர் விமர்சிக்கிறார் என்று சொல்வதே ஏற்றுக்கொள்ள முடியாது கிடையாது. ஒரு அங்க ஆளுகின்ற அரசே அவ்வளவு பாராட்டுறாரு. தமிழ்நாட்டிலேயே அதிமுக விமர்சிப்பதில்லை, பாஜக விமர்சிப்பது இல்லைன்னா அவர் அழகா சொல்றாரு ஆளுங்கட்சியை தான் விமர்சிப்போன்னு. பாண்டிச்சேரிக்கு போனோம்னா ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறது இல்ல. தர்க்க ரீதியா நம்ம பார்க்கலாம் சார். அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அப்ரோச் தானே. அங்க வந்து ஒருவேளை ஒரு பொட்டன்ஷியல் ஆலையா என்ஆர் காங்கிரஸ் அவங்க பார்க்கலாம், அதனால விமர்சிக்காம இருக்கலாம். அப்படி அரசியல் கட்சிகள் கணக்கு போடுவது இயல்பு தானே. இவங்க கணக்கு போடுவதுங்கிறது இவர்கள் பேசின அரசியலில் இருந்து இவர்கள் எதுலையுமே உறுதியாக இல்லைங்கிறதானே இருக்கு. நான் ஒன்று சொல்றேங்க இல்லைங்க, என்ஆர் காங்கிரஸ் அவருக்கு எதிரி கிடையாது, செங்கோட்டையன் எதிரி கிடையாது, எடப்பாடி பழனிசாமி எதிரி கிடையாது, யாருமே எதிரி கிடையாது. தெளிவா சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஏடிஎம்கே எதிரி கிடையாது, எடப்பாடி சார் கண்டிப்பா அந்த மாதிரி தான். திமுக வந்து அங்க கூட்டணி கட்சி சேரல, மைத்ரேயன் போன்றவர்கள் சேர்வது திமுக கொள்கைக்கு பின்னடைவுதாங்க. முதல்ல மைத்ரேயன் போன்ற தனிநபர்கள் சேர்வது இல்ல சார், மைத்ரேயன் சேர்வது, எஸ் வி சேகர் சேர்வது இதெல்லாம் ஏற்புடையது அல்ல. இதுக்கு நீ திமுக காரங்க தான் கேட்கணும். ஆனா இது வந்து திராவிட கொள்கைக்கு ஏற்புடையது கிடையாது. இதை நீங்க திமுக காரங்க கேளுங்க. ஆனா இது வந்து ஒரு கூட்டணி கிடையாது. ஆனால் நான் கேட்பது எதிரி கிடையாது. விஜய் தலைமையேற்று வந்திருக்காரு. ஆனா அமித்ஷா சொல்படி நடந்தேன்னு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னவர் தான். பாஜக அசைன்மெண்ட்ல தானங்க டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன், எடப்பாடி டோட்டல் ஏடிஎம்கேவும் அமித்ஷா அசைன்மெண்ட்ல தானங்க இருக்கு. அதுல செங்கோட்டையன் என்ன வேறுபடுத்தி பார்த்திருக்காரு? 4 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா சொல்லி தான் நான் எல்லா வேலையும் பண்ணேன்னு சொன்னவர் செங்கோட்டையன். எஸ்வி சேகரோ, மைத்ரேயனோ, நரேந்திர மோடியோ, அத்வானியோ, ஆர்எஸ்எஸ்யோ, பிஜேபியோ திமுகவுக்கு அந்த அப்புறம் விமர்சிச்சிருக்காங்களா? அவங்க விமர்சிச்சாலும் விமர்சிக்கனாலும் அவங்க திமுகவை எவ்வளவு பாராட்டினாலும் அவர்கள் திராவிட இயக்கத்துக்கு எதிரானவர்கள் தான். இதுதான் என் கொள்கை. திராவிட இயக்கத்துக்கு எதிரானவங்க தான். திராவிடத்தை அழிப்போன்னு சொன்ன கமலஹாசனோட இவங்களுக்கு கொடுத்தது இதெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு பின்னடைவு தான். இதை நீங்க திமுக காட்ட தாராளமா கேளுங்க. இந்த விமர்சனத்தை நான் பலமுறை வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு விஜய் கட்சியை பொறுத்த வரையும் நான் எதுக்கு எஸ் வி சேகரை போய் ஆதரிச்சு நான் எதுக்கு பேச போறேன்? எனக்கு எதுக்கு அந்த தேவை வரப்போகுது? செங்கோட்டையன் 4 நாளைக்கு முன்னாடி வரையும் நான் அமித்ஷா ஆளுன்னு அவரே சொன்னார், வேற யாரும் சொல்லல. அவரே நான் அமித்ஷாவால் இயக்கப்படுகின்ற ஒரு நபர்னர். அவங்களுக்குள்ள சண்டையே எடப்பாடியா நானா, யார் அமித்ஷாவின் செல்லப்பிள்ளை அப்படிங்கிறதா அதிமுக அணிகளுக்குள்ள சண்டை நடக்குதே ஒழிய எங்க கட்சியை நீ கைப்பற்ற, ஒரு திராவிட கட்சியை ஒரு இந்துத்துவா விழுங்க பாக்குதுன்னு சொல்லி அதிமுக யாரும் குரல் கொடுக்கல. அப்படிப்பட்டவர்கள் விஜய்க்கு வராங்க. ஏன்னா விஜய் ஏடிஎம்கே 2 பேட்டர்னும் ஒண்ணுதான். அவங்க 2 பேருக்குமே பாஜக எதிர்ப்பு கிடையாது, இந்திய இந்துத்துவ எதிர்ப்பெல்லாம் கிடையாது. இங்க இருக்க மாநில கட்சியை அடிக்கணுங்கிற அந்த ஒரு அசைன்மெண்ட் தான். பாஜக எதிர்ப்பு பேசுற கட்சியான திமுகவை இந்தியா கூட்டணியை சிதைக்கணும். மெயின் அசைன்மெண்ட் அங்க இருக்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகாவை உடைக்கணும். அது முடியலன்னொன்னே
திமுகவை விமர்சிக்கணும், இல்லைன்னா ஏடிஎம்கேல இருந்து ஆள் எடுக்கணும். ஸோ அவங்களுடைய கொள்கை எதிரி பாஜகங்கிறது எங்க இருக்கு? எங்க கொள்கை எதிரி பாஜக இருக்கு? பாண்டிச்சேரி போனா கூட்டணி அரசை பாராட்டுறாங்க, இங்க பாஜகவோட ஆளான செங்கோட்டையனை ஆதரிச்சிடுறாங்க. அவங்க பாஜகவும் அவங்களுக்கு எதிரி கிடையாதுங்க. அதுதாங்க உண்மை. இல்ல திமுக சார், மட்டும் தான் எதிரி. அவங்க ஒரு மாநில கட்சியை அவங்க பக்கம் அரவணைக்க பார்க்கறாங்க. பாஜகவை இல்ல, பாஜக ஹரி கொண்டு வந்து வந்தது எந்த இடத்துல நாங்க ஆதரிச்சோம்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க என்ன வாய்க்கு வந்ததுல இல்ல, பேசிட்டு ஹரி, இருக்கீங்க? இல்ல, ஹரி, ஒரு எந்த இடத்துல நிமிடம். ஆரம்பிச்சோம்? ஒரே நாள் ஒரே இல்ல, தேர்தல் ஒரு நாங்க ஆதரிக்கிறோமா? நிமிடம். எதிர்க்கிறோம். நாஞ்சில் கருத்து முடிச்சுட்டு நான் சம்பத் அடுத்த ஒரே நாங்க நிமிஷம். எதிர்க்கிறோம். இருமொழி கொள்கை வேண்டும் தான் சொல்றோம். வர இல்ல நாஞ்சில் சம்பத் ஏங்க நாஞ்சில் இன்னைக்கு சம்பத் இல்ல ஒரே குடியுரிமை ஹரி, திருத்த சட்டத்தை நாங்க ஹரி, எதிர்த்தோம். மணி சார், ஹரி, 30 இல்ல, செகண்ட்ஸ் ஒரு பண்ணி நிமிடம், ஒரு நிமிடம் இருங்க. இல்ல ஒரு நிமிடம் இருங்க. நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். இல்லங்க, அவரு என்ன நாஞ்சில் பேசிட்டே சம்பத் இருக்காரு? பாஜகவை அவர் பேசுறாரு. விமர்சிப்பார். ஏங்க எதிர்க்கவில்லை? ஏங்க லைவ் அப்படி இதெல்லாம் நீங்க பேசும்போது இருந்து குறுக்கிடுறீங்க. உண்மையான கருத்து மக்களுக்கு போயிரும் பதறீங்க. ஏன் பேச விடாம தடுக்கிறீங்க? தவறுகள் பேசும்போது நீங்க ஏங்க, இருங்க, இல்ல உங்கள்ட்ட சார், பேச என்ன வருவார். நீங்க எப்படி என்ன எல்லாரும் பேசிட்டு தவறு இருக்கீங்க? பேசுறீங்க. ஒரு அரசியல் விமர்சகர்னா இங்க பாருங்க, அதுக்கு ஒரு இது ஒரு மாண்பு இருக்குல்லங்க. பாசிச மனநிலை. இங்க பாருங்க, நீங்க உங்கள் தொடர்ச்சியாக ஒரே நீங்க பிம்பத்தை ஒரு நிமிடம் கட்டமைப்பது என்பது தவறுன்ற நான் கேக்குறல. எந்த இடத்துல பிம்பம்னா பிஜேபி கொண்டு வந்த கட்டமைக்கல. திட்டங்களை நாங்கள் ஆதரித்தோம்? இன்னைக்கு- ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. ஏங்க பிஜேபி கொண்டு வந்த இந்த திட்டத்தை நீங்க எதிர்த்திருக்கீங்க. முதல்ல விடுங்க. ஹரி, ஒரு நிமிஷம் இருங்க, பேச விடுங்க. இன்னைக்கு ஏங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறேங்க. எஸ்ஐஆர் விவகாரம் நீங்க குறித்து ஆதரிச்சதை ஒண்ணு சொல்லுங்க. ஏன் நீங்க சொல்லி ஆகணும். நான் இப்ப விட போறதே இல்ல. Finish your நான் விட thoughts, sir. போறதே Finish your இல்ல. thoughts. இல்ல, ஒண்ணு சொல்லுங்க. என்ன பெரிய விட போறது இல்ல. ஏங்க நாங்க ஆதரிச்சதை முழுக்க ஒண்ணு சொல்லுங்க. பாஜக விமர்சிக்காம எதுவும் பண்ணாம சும்மா போய் ஏங்க, ஒரே ஒண்ணு சொல்லுங்க. பிஜேபி இந்த இடத்தில் நாங்கள் ஆதரித்தோம். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு அடுத்த வாரத்துக்கு வரேன். சொல்லுங்க. பிஜேபியோட இயல்பு தானுங்க இதனே பெரியது. ஹரி, ஒரு நிமிஷம் அவர் பேச விட மாட்டேங்கிறார். ஒரு ஏங்க, நிமிஷம். சொல்லுங்கன்றேங்க. சொல்லுங்க. பிஜேபியோட இந்த பாண்டிச்சேரி. திட்டத்தை எல்லாம் தாவேக சொல்லாத ஆதரித்தது. அப்புறம் break சொல்லுங்க. பண்ண மணி சார் சொல்லுங்க. அதுக்கு சரி, அவரே சொல்லுவார். Okay. பேசட்டுமா? Only Jio இல்ல, Saptan on இல்ல, screen. அவரே பேசட்டுமா? இல்ல, விடுங்க. only திரு ஜியோ சாப்தான் on screen. மணி சார் வெயிட் பண்ணட்டும். இடைவெளிக்கு அப்புறம் வருவோம். Finish your thoughts, sir. ஹலோ, நீங்க மட்டும் தான் ஆனர் இருக்கீங்க, சொல்லுங்க. நான் சொல்றேன். நான் 30 seconds. அதாவது இன்னைக்கு பாண்டிச்சேரியில என்ன பேசுறாரு? போகிற போக்கில் பாண்டிச்சேரிக்கு இதெல்லாம் தரல. அது பல ஆண்டுகளா இருக்கிறதா. அங்க உள்ள காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் மாறி மாறி இருக்கிறதா. மாநில அந்தஸ்து தரல. இதெல்லாம் ஒரு போகிற போக்கில் பொதுவான எப்படி சார் சொல்ல கோரிக்கை. முடியும்? இதெல்லாம் பாரதிதாசன் காலத்துல இருந்து பேசின விஷயம் இல்ல. ஏங்க, அதாவது ஒரு அரசியல் ஒரு தெளிவு. பாண்டிச்சேரி அரசியலே அவர் இன்னைக்கு தான் பேசுறாரு. பேசின உடனே இத்தனை ஆண்டு காலமா பாண்டிச்சேரிக்கு அது வரல இது வரல நீங்க பாஜக பார்த்து தான் கேட்கணும். அது எங்க அவர் போற போக்குல கேட்கிறாரு. என்ஆர் காங்கிரஸ் பாராட்டிட்டு அது ஒரு விமர்சனமா? முதல்ல போகிற போக்குல கேக்குறாரு. இல்ல, இன்னைக்கு திமுக விமர்சிச்சார், பிஜேபி விமர்சிச்சார். பேசல. அளவுகோல்னு பார்த்தா பிஜேபி கூடுதலாக விமர்சிச்சார். இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுல 165 மசூதியை குறி வச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையை மத நல்லிணக்கத்துக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் குறித்து அவர் பேசுவது கிடையாது. இங்க பெரிய அளவில் ஆபத்து, இங்க எஸ்ஐஆர் விஷயங்கள் இதெல்லாம் தொடர்ந்து மம்தா, ஸ்டாலின், கம்யூனிஸ்டுகள் பதறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்வது கிடையாது. நாஞ்சில் சம்பத்தே சொல்லியிருக்காருங்க, பாஜக அவர் விமர்சிக்கல. ஆமா, விமர்சிக்க மாட்டாரு. இனிமே விமர்சிப்பாரா? இனிமே விமர்சிப்பாரு நினைக்கிறேன். இப்படிதான் நாஞ்சில் சம்பத்தே சொல்லியிருக்காரு ஒழிய பாஜகவை அவர் வீரியமா எதிர்ப்பார், பாஜகவை தான் எதிர்த்துக்கிட்டு இருக்காரு நாஞ்சில் சம்பத்தே சொல்லல. அது மட்டும் இல்ல, அவருக்கு அரசியல் அறிவு தெளிவு இருக்கான்னு கேட்டதுக்கு தெரியாது. அவருக்கு வாச்சாத்தியிலிருந்து எந்த அரசியல் உணர்வும் கிடையாதுன்னு நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்கிறார். அதனால ஒண்ணும் இதெல்லாம் அவங்க கட்சியில சேர்ந்த நாஞ்சில் சம்பத்தே விஜயை பற்றி இவ்வளவு இதுதான் அரசியல் சொல்லியிருக்காரு. சேர்றதுக்கு முன்னாடி சொன்னார், சேர்ந்த அப்புறம் என்ன சொல்றாங்கிறது தான் கணக்கெடுத்துக்கும். மணி சார், நீங்க நிறைய கருத்துக்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண விரும்பினீங்க. அதை தாண்டி இந்த புதுச்சேரி ரேலி மூலமா நீங்க சொல்ல வர்ற பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன தமிழ்நாட்டில்? ஸோ எங்களால் பிரச்சனை இல்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்த முடியும், ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதுன்னா? அதாவது தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரியில் போட்டியிடுகிறது. பாண்டிச்சேரியிலும் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை மக்கள் மத்தியில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது ஒரு முறையான ஒத்துழைப்பை அரசியல் கட்சியாக நாங்களும் காவல்துறையும் இணைந்து சரியான ஒரு பணியை செய்கின்ற பொழுது எந்தவித பிரச்சனை இல்லாமல் சுமூகமான முறையில் பொதுக்கூட்டங்களை நடத்தி முடிக்க முடியும் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். அப்போ தமிழ்நாட்டில் இந்த பாண்டிச்சேரி அரசாங்கம் முன்னெடுத்த செயல்பாடுகள் ஒன்று கூட தமிழ்நாடு அரசாங்கம் செய்யவில்லை. அந்த இதை பொருத்தி தான் தலைவர் அவர்கள் பாண்டிச்சேரியுடைய காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றி சொன்னாரு. இதை பார்த்தாவது திமுக அரசாங்கம் எங்களுக்கு ஒரு சரியான முறையை ஏற்படுத்த இல்லையா? அங்கேயும் காவல்துறை உங்கள் மேல கடுமை காட்டியது, அங்கேயும் ரோட் ஷோக்கு பர்மிஷன் இல்ல. அங்க ஒரு மாதிரி அப்ரோச் பண்றீங்க, இங்க ஒரு மாதிரி அப்ரோச் பண்றீங்க. இல்ல, அது எப்படின்னா அங்க போயிட்டு நம்ம ஒரு அனுமதி கேட்கின்ற பொழுது உடனே மறுப்பு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவங்க எதுவுமே சொல்ல. ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க.
ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. இங்கே வந்து பாண்டிச்சேரியில் பாதைகள் ரொம்ப குறுகலாக இருக்குது, இங்கே ரோட் ஷோ பண்ண முடியாது, அதனால மாற்றா வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துங்க, இந்த இடத்துல நடத்துங்க அப்படின்ற ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க, ஒரு வழிகாட்டுதல் முறையை சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, எது பண்ணாலும் கிடையாது, மறுப்பு பண்ணாதீங்க, நாங்கள் ஒத்துழைப்பு தரமாட்டோம். அங்கே 5000 பேருக்கு 1000 காவல்துறையினர் பாதுகாப்பில் இருந்தாங்க. கரூரில் 28,000 பேருன்னு சொல்கிறாங்க, 500 காவலர்கள் தான் பாதுகாப்பில் இருந்தாங்கன்னா அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு இருக்கா? இப்போ எங்கள் தலைவர் இப்போ பரப்புரைக்கு வராருன்னா அவரை பார்க்க யார் வருவா? தமிழ்நாட்டு மக்கள் தானே வருவாங்க, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தானே வருவாங்க. அப்போ அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை ஆளுங்கட்சிக்கு இருக்குல்ல. அதை பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்த்து அந்த கூட்டணிக்கு எதிர்த்து நாங்கள் வேலை செய்தாலும் இந்த கட்சி வந்து ஒரு பரப்புரை செய்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான ஜனநாயக உரிமையை நம்ம கொடுப்போம், அவங்களுக்கு உண்டான ஜனநாயக வழிமுறைகளை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதில் மிக சரியாக அவங்க செய்ததனால் அந்த செயலை நாங்கள் பாராட்டினமே தவிர எந்த இடத்துல நாங்கள் பிஜேபி ஆதரிச்சோம்? பிஜேபி என்கின்ற ஒரு கட்சி மிகப்பெரிய ஒரு பாசிசத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பதில் இன்றளவு நாங்கள் சொல்லிக் கொண்டு தானே இருக்கிறோம். எஸ்ஐஆர்ல பல முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கு. எஸ்ஐஆரை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்தது. இது தோழர் ஜீவா அவர்களுக்கு தெரியாதா? எஸ்ஐஆர்ல பிஎல்ஓ அதிகாரிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து நிவாரணம் வேண்டும், அவங்களுக்கு வந்து அந்த வேலை சுமை வந்து குறைக்கப்படணும்னு உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் மனு போட்டு அதன் மூலம் ஒரு தீர்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது ஜீவா அவர்களுக்கு தெரியாதா? எந்த இடத்துல பிஜேபி கொண்டு வந்த திட்டங்களை தமிழக வெற்றி கழகம் ஆதரித்தது நான் கேட்டிருக்கேன். அடுத்த ரவுண்ட்ல அவர் சொல்லணும். அபூபக்கருக்கும் தெரியல கேட்போம், எந்த இடத்துல ஆதரிச்சிருக்காங்க? எஸ்ஐஆர் போராட்டம், சிஏஏ எதிர்ப்பு, 2 விஷயம் சொல்றேன். வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் போராட்டம், இதெல்லாம் பார்த்துட்டு பாஜக கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை உங்க கட்சியினுடைய தலைவர் விஜய் ஆதரித்தாரா எதிர்த்தாரா? ஆதரித்தார். ஏங்க கீப்பு பின்னாடி போனா நீங்க பெரியார் ஆதரிச்சீங்க வரைக்கும். இரண்டாவது நான் கேட்கிறேன், சரி இப்போ கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் வருவோம். திருப்பரங்குன்ற சம்பவத்துல விஜய் வாய் திறக்காதது ஏன்? இது மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கக்கூடியது இல்லையா? எதுக்கு அமைதியா இருக்கிறாரு? திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு நீங்க சொல்ற உங்களுடைய கொள்கை எதிரி பாஜக ஒன்னா இருக்கக்கூடிய மதுரை மண்ணுடைய மக்களை, ஒரு தாய் மக்களா இருக்கக்கூடிய தமிழர்களை இன்றைக்கு வந்து வேறுபடுத்தக்கூடிய விதமாக இன்னைக்கு அங்க வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. இதுல திமுகவுக்கும் பங்கு இருக்குது. ஏற்கனவே அங்க அந்த தர்காவுல ஆடு பலியிடுவதற்காக நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கத்தின்படி ஒரு இஸ்லாமியர் என்ன பண்றாரு, ஆட்டை வந்து நேர்த்தி கடனா கொடுக்கறதுக்காக போறாரு. தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுது, அவரை தடுக்குது. அங்கதான் பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. அதற்கு பிறகாக அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை நபர் மீதோ இல்ல இவருடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய விதமாகவோ தமிழ்நாடு அரசு எந்த முன்னெடுப்பு நடவடிக்கையும் எடுக்கல. அதனை திருப்பரங்குன்றத்துல அவங்க நிலைப்பாடு என்ன சொல்றேன்? திருப்பரங்குன்றத்துல இருங்க பேசுறேன், கருத்து சொல்ல அவசியம் கிடையாது. அப்ப திமுக அரசு பார்லிமென்ட் வரைக்கும் போயிட்டு அரசியல் செய்யக்கூடிய பாஜகவிலோ மத கலவரத்தை உண்டாக்கக்கூடிய பார்ட்டி கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க, ரெண்டு பேரும் ஓட்டு பிச்சைக்காக வந்து பாத்தீங்கன்னா களத்துல நிக்குது. இந்துக்கள் எதிர்த்தாங்களா? சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்துல மத அரசியலை தூண்டக்கூடியது யாரு? மத அரசியலை தூண்டக்கூடியது இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறது திமுகவும் பாஜக. திமுகவும் பாஜக மக்களை விஜய் அவர்கள் மதுரை மக்களை தூண்டக்கூடிய வேலையை மக்கள் தெளிவா இருக்காங்க. நீங்க ஓட்டு பிச்சைக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி வேலை செய்து பிஜேபி எதிராக பேசுற ஓட்டு பிச்சையா? பிஜேபி எதிராக பேசுற ஓட்டு பிச்சையா? இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப என்னடா நான் ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. திமுகவும் பாஜகவும் திருப்பரங்குன்றத்துல அரசியல் செய்யற அப்படின்னா அதை ஏன் சார் கண்டிக்க மாட்டீங்க? தீப ஏத்த போறேன்னு சொன்னாங்க, எப்படி கட்டுப்படுத்துனாங்க? இன்னைக்கு திமுக ஏன் கட்டுப்படுத்தல? அரசியல் கட்சி தவறுதானே? அந்த திமுக கண்டிச்சீங்களா? என்ன பண்ணாரு? அரசியல் கட்சி திமுக கட்டுப்படுத்தல. திமுக கட்டுப்படுத்தல. அத கண்டிச்சீங்களா? 19 முஸ்லிம்கள் செத்த மாதிரி அங்க இஸ்லாமிய தீவிரவாதி திமுக முத்திரை குத்துன மாதிரி இங்க மத கலவரத்தை விஜய் அவர்கள் உண்டாக்குறாங்க. திமுக விஜய் ஏன் கண்டிக்கல? ஏற்க முடியாது சார். திமுக விஜய் ஏன் கண்டிக்கல? இல்ல சார், சமூகத்துல ஒரு பெரிய மதிப்பு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் உச்ச நட்சத்திரம் அடிப்படையில பொறுப்பா நடந்துக்கோங்க சார். பிஜேபி திருப்பரங்குன்றத்துல முருகர் மாநாடு போறது எல்லா இந்துக்களும் போயிட்டாங்களா?
சார் இந்துக்கள் இங்க தெளிவா இருக்கிறாங்க சார், முஸ்லிம்கள் தெளிவா இருக்கிறாங்க சார். இந்த இடத்துல வந்து அரசியல் செய்வது, ஓட்டு பிச்சை வாங்குவது, ஓட்டை அறுவடை செய்வது திமுக. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாடகமா உரிமை பாதிக்கப்படுதுல. அங்க இருக்கக்கூடிய கள்ளர் சமுதாய மக்கள், மறவர் சமுதாய மக்கள், அகமுடையார் சமுதாய மக்கள், இஸ்லாமிய மக்கள், இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இவங்க தெளிவா இருக்கிறாங்க. அடிக்கடி சொல்வார் அபூபக்கர், sometimes no response is also a response. Sometimes no response is also a response. ஒரு நிலைப்பாடு, மறைமுக ஆதரவு, நிலைப்பாடு தான். மௌனம், மாநில உட்கார்ந்தாங்களே மறைமுக ஆதரவு. சிவசேனாக்கு பிரச்சனை இல்ல சார். நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, கத்தாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பெருசா கூடாது. இல்ல சார், நீங்க ஆதரவு கொடுத்த தோல் மேல தூக்கிட்டு வந்த டிடிவி தினகரன் தான் பிஜேபி அந்த டிடிவி தினகரன் தான் இன்னைக்கு பிஜேபி கூட இருக்காரு. இல்ல சார், sometimes இருங்க, நான் என்ன சொல்றேன், இது ஒரு பெரிய பிரச்சனை கூடாது. நாமும் இல்ல நான் ஒரு எளிமையான கேள்வி, அது அமைதியா போட்டுன்னு கூட நினைக்கலாம். நான் ஒரு எளிமையான கேள்வி. இப்போ என்னன்னா, திமுக நண்பர் முஸ்தபா அவருடைய கருத்துப்படி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய உரிமையை பறிக்குது, மத அரசியல் செய்து பாஜக. இவருடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. அப்ப இஸ்லாமியருடைய உரிமையை அங்க பறிக்கக்கூடிய விதமாக, ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை வேறுபடுத்தக்கூடிய விதமாக ரெண்டு பேர் வேலை பார்க்கறாங்க. அது பாசிசம், இது பாயாசம், பாயாசத்துல 10 டேஸ்ட், இது சேமியா பாயாசம், பருப்பு பாயாசம், அடை பாயாசம், இது ஒவ்வொரு திசையில இருக்கு. சீமான் சேமியா பாயாசமா இருக்காரு. திரு ஜீவசகாப்தன் இந்த பகுதி ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க திரு விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு மீண்டும் ஒரு புதிய தொடக்கமா இந்த புதுச்சேரியை பார்க்க முடியலையா? இந்த பாய்ச்சல் தமிழ்நாட்டிலேயும் தொடரும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, அவங்களுக்கு எல்லா விதமான ஆதரவும் இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து பேரணி நடத்தலாம். அவங்க எவ்வளோ நாள் தலைமறைவாக இருக்கலாம், எவ்வளோ நாள் தொடரலாம், எல்லாமே அவங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது. சிபிஐ பக்கம் போனதுலேருந்து அவங்க புத்துணர்ச்சியாக தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்க பேரணிகள் இந்த மாதிரி விஷயங்களை தமிழ்நாட்டிலையும் நடத்துவாங்க. அடுத்து தொடர்ச்சியாக அவங்க வந்து பண்ணுவாங்க. பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், அவங்க தொடர்ச்சியாக நடத்துவாங்க. ஆனால் அவர்களுடைய சார்பு நிலை வந்து வெளிப்படுது. அவர்கள் இன்று பாரதிய ஜனதா கொண்டு வருகின்ற மதவாத விஷயங்கள், தமிழ்நாட்டை அயோத்தியா மாற்றுவோன்னு சொல்வது, இது எதற்குமே உடனடியாக எதிர்ப்பு எங்கேருந்து வருதுன்னா, அவங்களுக்கு திமுக காரங்கள்ட்ட இருந்தும், இடதுசாரிகளிடம் இருந்தும், விடுதலை சிறுத்தைகளிடம் இருந்தும், காங்கிரஸ் தலைவர்களிடம், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையிடமிருந்து வருகிறது. இந்திய அளவில் மோடியினுடைய ஓட்சோரிக்கு எதிராக ஒரு கோபம் யார்ட்டிருந்து வருதுன்னா, ராகுல் காந்தி, ஸ்டாலின், மம்தா பானர்ஜியிடம் இருந்து வருகிறது, இடதுசாரிகளிடமிருந்து வருகிறது. ஏனென்றால் எத்தனை நாள் கழிச்சு ஹரி, இல்லை ஹரி தயவுசெய்து இதுக்கு பதில் சொல்லுங்க, எத்தனை நாள் கழிச்சு? ராகுல் காந்தி எப்போ கொடுத்தாரு? ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, கம்யூனிஸ்ட், இங்கே உள்ள காங்கிரஸ்க்கு உள்ள பதற்றம் அவங்களுக்கு வந்ததா? ஓட்டையே திருடுறாங்க, ஹரியானா ஆட்சியவே ஆட்டையை போடுறாங்கன்னு ராகுல் காந்தி கத்துனப்ப கூட சேர்ந்து கத்துனது திமுகவும் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்டுகளும் தான். இதுதான் பாஜகவை கண்டு பதறி. என்னங்க விஜய் பேசினார்ல, விஜயே பேசினார்ல, வெறும் அறிக்கையை தாண்டி அவர் மேடையில பேசினாங்க. விஜயே பேசினார். அதான் பாருங்க, இது இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த விஷயத்தை பத்தி விஜயே பேசினார். ஏங்க, அரசியல் தலைவர்கள் அரசியல் பேசுவதே இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அரசியல் தலைவர் வருவது ஒரு பெரிய விஷயம், அரசியல் தலைவர் பேசுவது ஒரு விஷயம். அதான் சொன்னேன், அவர் பேசுறதே பெரிய விஷயம். ஆனா மற்ற தலைவர்கள் ரெகுலரா பேசிக்கிட்டு இருக்காங்க. வழக்கமா அரசியல் களத்தில் நிற்கிற தலைவர்களை 1008 விமர்சனம் செய்வது, எப்பயாவது தூங்கி எழுந்து அவ்வப்போது வருகின்ற தலைவர்கள், செய்தியாளர்களையே சந்திக்க மாட்டோங்கிறத பெருமையா சொல்ற தலைவர்கள்லாம் அந்த சொன்னாங்கல்ல, 10 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி உயிர் போக கத்துறது முக்கியம் இல்ல, 12வது நாள் 6 அமர லைட்டா ஒரு தட்டு தட்டினா பாத்தீங்களா சொல்லிட்டாரு அப்படிங்கிறது. இன்னைக்கு திருப்பரங்குன்ற விவகாரம் வந்த உடனே மாநில அரசு, அந்த போலீஸ் கமிஷனர் எவ்வளவு துணிச்சலா, உன் கோர்ட் ஆர்டரே இருந்தாலும் மத நல்லிணக்கத்துக்கு பாதுகாப்பா நாங்க 144 போட்டிருக்கோம், விட முடியாதுன்னு சொன்னாரே, அந்த போலீஸ்காரர் தாங்க தமிழ்நாட்டினுடைய அடையாளம். அவருக்கு ஆதரவா கம்யூனிஸ்டுகளும், உங்களுக்கு வைகோவும், உங்களுக்கு திமுகவும் காங்கிரஸும் நிக்குது பாருங்க. இதுதான் தமிழர்களின் அடையாளம். திருப்பரங்குன்றத்தில் உள்ள ஒரு முஸ்லீமும் ஒரு இந்து கூட இவர்களுடைய அந்த தர்கா பக்கத்தில் தீபம் ஏற்றுவதை ஆதரிக்கவே இல்லை. அவர்கள் அனைத்தும் 144 போட்ட தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒத்துழைப்பு தந்தாங்க. அந்த திமுகவும் பாஜகவும் நீங்க ராம ஜென்மபூமியா மாறும் எச் ராஜா சொல்லும் போது கடந்த காலத்துல நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கணும்.
அப்ப ஏன் வந்து அப்படியே சாஃப்டா கொண்டு போனீங்க எச் ராஜாவை? இதெல்லாம் ஒரு பாத்தீங்களா ஏங்க திருப்பரங்குன்றத்துல இதுவரையும் அறிக்கை தரல. இங்க பாருங்க அந்த இடத்துல 44 தடை உத்தரவு போட்ட கடந்த காலத்துல என்ன பண்ணீங்க நான் கேக்குறேன். நான் பார்த்து கேக்குறேன். நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டீங்க. ஆடையும் கோழியில அறுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் நீங்க தடை போட்டீங்க? இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை ஏன் திமுக அரசாங்கம் கக்குச்சு? அது ஏன் விஜய் கேட்கல? நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு பாதுகாவலர் ஒரே ஒரு இல்ல அவரோட டர்ன் என்ன நினைக்கிறாரு தெரியுமா சார்? விஜய் அவர்களை பாஜகவை திட்டினா இவ்வளவு பதட்டம் வருது. விஜய் கட்சிக்காரங்களுக்கு பாஜகவை விமர்சிச்சா இவ்வளவு பதட்டம் வருது. பாஜகவை திட்டினா என் அருமை நண்பர் முஸ்தபா இவ்வளவு பதட்டம் வருது. நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் சேர்ந்தால் பாஜக, முத்தலாக்கு எதிர்க்க வாக்களித்த அன்வர் ராஜாவோ நீங்க வந்து மனோஜ் பாண்டியனோ மைத்திரியனோ முத்தலாக் விவகாரத்துல அதிமுக நிலைப்பாட்டு எடுத்து அன்னிக்கே ரெபல் பண்ணவர் அன்வர் ராஜா. என்ன பண்ண சொல்றீங்க? அப்ப வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் மேல விமர்சனம் அதிமுக இருந்த காலமா எம்ஜிஆர் கூட செங்கோட்டையன் இப்பயும் பாஜகவை எதிர்க்கலங்க. அன்னைக்கு பிரஸ் பீப்பிள் கேள்வி கேட்டதுக்கு எதிர்த்துதான் ஓடினாரே ஒழிய இன்னைக்கு வரையும் பாஜக செங்கோட்டையன் விமர்சிக்கல. வெளிப்படையான பாஜக ஆளுன்னு இன்னைக்கு வரையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி ஹரி ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு பார்ட்டில கொள்கை ரீதியான எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாஜக விமர்சிக்கல எப்படி சொல்றீங்க? திமுக காரங்க மாதிரி வந்து பாஜக எங்க விமர்சிக்கிறாரு? திமுக எங்க செங்கோட்டையன் எங்கங்க போய் மோடி கையை பிடிச்சு செங்கோட்டையன் எங்க பாஜக எதிர்க்கிறாரு? பாஜக கொள்கை அதாவது செங்கோட்டையன் இதுவரை சொல்லல. ஹரி ஒரு நிமிஷம். செங்கோட்டையன் சொல்லிருக்காரா? செங்கோட்டையன் சொல்லிருக்காரா நான் பாஜக விமர்சிக்கிறேன்னு செங்கோட்டையன் சொல்லிருக்காரா? எங்கயாவது எங்கேயும் சொல்லல. ஹரி ஒரு நிமிஷம். தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை இருக்கட்டுங்க சொல்லல. ஜீவா சார் வெளியேக்கத்துல இருந்து வர்றவங்க விமர்சிப்பாங்க. அதிமுக திமுக அம்மா தான் பேசுறாங்க. திமுக இருக்கிற பலருடைய திருப்பரங்குன்றத்துல தங்கம் தமிழ்ச்செல்வன் இருக்காரு சார், அவரோட நிலைப்பாடு என்ன? ஸ்டாலின் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு எதிராக பேசுறாரு. தங்கம் தமிழ்ச்செல்வன் நீங்க அவங்க வந்து ஆதரவா பேசிருக்காரு. ஏன் நீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க? நான் நேர்த்து இல்ல ஹரி ஹரி ஒரு நிமிடம் இருங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தர்கா பக்கத்தில் தீபம் ஏற்றக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டில் தான் தமிழ்நாடு இருக்கு. இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள், ஜனநாயக சக்திகள், இடதுசாரி அமைப்புகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா விஜய் கட்சியினர் பாருங்க அப்படி ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியல. காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் எடுக்கல. அந்த நிலைப்பாடை இதுவரையும் அவங்க எடுக்கல. தங்க தமிழ் செல்வனுக்கு நிலைப்பாடு இருக்குங்கிறீங்க. தாவேகாவுக்கு நிலைப்பாடு இருக்கா? இதுல கட்சிக்காரர் சொல்லுங்க. நீ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடு பகை குட்டி உறவா நான் கேக்குறேன். அங்க வந்து மோதுற மாதிரி மோதிட்டு அங்க அணிக்கிற மாதிரி அணிக்க வைக்கிறீங்களா? டெல்லியில போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண வைக்கிறீங்க சார்? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் மத கலவரத்தை தூண்டுற இயக்கம் கிடையாது சார். இந்த இடத்துல வந்து இந்துக்களும் முஸ்லீமும் தமிழ்நாட்டில் சரியா இருக்கிறாங்க. புரியுதா? திருப்பி ஒரு கோயம்புத்தூர் திமுக ஆட்சியில நடந்த மாதிரி அவங்க உருவாக்க பாக்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அதை உருவாக்குற கூட வேலை நாங்க பார்க்க மாட்டோம். திரு மணி தொடங்கி இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா 30 seconds. அதாவது திருப்பரங்குன்ற விவகாரம் என்பது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை. அங்கே வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சண்டை போடல, ஒரு அமைப்பும் திமுகவும் மத அரசியல் செய்து கொண்டிருக்கு. நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. உறுதியாக நாங்கள் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறோம். அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டு திமுகவின் செய்தி தொடர்பாளர் போன்று தொடர்ந்து பிஜேபி முத்திரை செய்து கொண்டிருக்கின்ற ஜீவா சகாப்தம் அவர்களை இந்த ஊடகத்தின் வாயிலாக மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் விஜயம் பேசல சொல்லுங்க. கேள்விக்கு எதுவும் பதில் இல்ல. சும்மா திருப்பரங்குன்றத்துல அரசியல் பிப்ரவரி மாசம் அந்த பிரச்சனை இஸ்லாமியர் வந்து ஆடட்ட கூடாதுன்னு திமுக திராவிட மாடலின் முன்னோடி ராமர் பேசினாரு. அப்ப நீங்க எங்க போறீங்க? மோடி மிகவும் நல்லவர், மோடி தமிழ்நாட்டுக்கு பெருமை என்று திமுக கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் பேசுகின்ற பொழுது நீங்க எங்க போறீங்க? பேசுறீங்களா? இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் திமுக சொன்னதா இல்லையா? விடுதலை பண்ணிட்டாங்களா? அது குறித்து பேசுங்க. ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு திமுக ஏன் அனுமதி கொடுத்தது என்று கேளுங்க. அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. ராமராட்சி என்று சொன்ன ரகுபதியை நான் ஆதரிச்சேனா? ராமராட்சி என்று சொன்ன ரகுபதியை ஆதரிச்சேனா? நான் எப்ப ஆதரிச்சேன்? ஆதாரம் இருக்கா? நான் ராமராட்சி சொல்ற ரகுபதியை பேசுங்க. இந்த ஊடகத்துல பேசுங்க. பேசுங்க. ஒரே தாவேகா மாதிரி பேசுங்க. திமுக செய்கிற அந்த பாசிச நிலைப்பாட்டை குறித்து கேளுங்க. பேசுங்க. ரகுபதி சொன்னாரு. ரகுபதி என்ன கேக்குறீங்க? ரகுபதி கிட்ட கேட்கணும். சொல்லுங்க. ஹரி நீங்க தான சொல்றீங்க ஆளுங்க நாங்க வந்து திமுக கட்சியே தான் கேட்கிறோமே தவிர திமுக கூட்டணி கட்சியை நாங்க விமர்சிக்கிறோமா? திமுக செய்கின்ற பொய்களையும் பித்தலாட்டங்களையும் நாங்க கேள்வி கேட்கிறோம். திமுக செய்கின்ற சர்வாதிகார போக்கை நாங்க கேட்கிறோம். திமுக செய்கின்ற பாசிச நிலைப்பாடை நாங்க கேட்கிறோம்.
இல்ல அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க பிஜேபி விமர்சிக்கிறீங்க, என்ஆர் காங்கிரஸ் விமர்சிக்கல அப்படிங்கும்போது நாங்க திமுக தான் விமர்சிக்கிறோம், விசிக விமர்சிக்கல, காங்கிரஸ் விமர்சிக்கல, அப்படி ஒரு நியூவான்ஸ் பொசிஷன் எடுக்கிறோங்கிறார். அப்படிதானே மணி? இல்ல அது என்ன பொசிஷன்ங்கிறேன். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இவர் விமர்சிக்காத விசிகாவும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் யார் பக்கம் நிக்கிறாங்க? இது என்னங்க நிலைப்பாடு? திமுக விமர்சிக்கிறோம், திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சிக்க மாட்டேங்கிறோம். திமுக கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக திமுக கொள்கையை தானே பேசிட்டு இருக்காங்க. நாங்களும் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறோம். பாஜக எந்த இடத்துல ஆதரிச்சோம்? இன்றைக்கு அந்த நீதியரசருடைய கருத்தை விமர்சிச்சு ஹரிபரந்தாமன்ல இருந்து திமுகவும் பிஜேபியும் மத அரசியல் செய்து கொண்டிருக்குங்க. மத அரசியல் செய்து கொண்டிருக்கு. மக்களை சீண்டாட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இல்ல தீர்ப்பு குறித்து நீங்க நாடாளுமன்றத்தில் திமுக காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் கொண்டு போறாங்க. எல்லாரும் விமர்சனம் பண்ணி பேசிட்டு தானே இருக்கிறாங்க. ஏங்க ஒரு மத கலவரம் வருதுங்கிறப்ப இடதுசாரிகள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் எல்லாரும் பேசுறாங்க. அவங்க வந்து இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் கிடையாது. அவங்க பாஜக மதவாதத்தை எதிர்த்து பேசுறாங்க. அப்படி ஒரு பிஜேபி வந்து கொள்கை எதிரின்றாங்க, திமுக அரசியல் எதிரின்றாங்க, ரெண்டு பேரும் இதுல அரசியல் செய்துன்றாங்க. ஆனா இதற்கு எதிராக எந்த கருத்தையும் பேசாம இருக்காங்க அப்படின்னா பாஜகவுக்கு நன்றி கடனா இருக்காங்க. எதில் நன்றி கடனா இருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே கரூர் சம்பவத்துல வந்து இந்த தாவேகாக்கு பிஜேபி ஆதரவா இருந்ததுனால அதற்கு நன்றி படக்கூடிய விதமாக இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல வாய் மூடி மணி சார் ரொம்ப சுருக்குமா 10 செகண்ட்ஸ். கரூர் விவகாரத்துக்கு நன்றி கடன் தான் திருப்பரங்குன்றத்துல பேசாதுங்கிறார். அப்படியா மணி சார்? சரியா கேட்கல, இன்னொரு வாட்டி கேளுங்க. கரூர் விவகாரத்துல பாஜக செய்த உதவிக்கு கைமாறு தான் திருப்பரங்குன்றத்துல உங்க அமைதிங்கிறார். கரூர்ல பாஜக என்ன உதவி செய்தது சொல்லுங்க. ஆதரவாக பேசியது, உங்களுக்கு ஆதரவா ரைட் பேசியது. நாங்க உச்சநீதிமன்றத்தில் கைது செய்யாம விட்டது, ஒரு விசாரணை மிகப்பெரிய ஒரு மாண்பு நிலையில் இருக்கின்ற நீதிபதிகளை விமர்சிக்கிறார். நாம் தமிழர் பேசுறதுக்கு ஏதாவது அருகதை கருத்துக்கள் இருக்கு, வாத பிரதிவாதங்கள் இருக்கு. பட் ஐ டோன்ட் ஹேவ் டைம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.